சத்துவமான சத்தியங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சின்ன சத்தியத்தை ஷேர் பண்ணணும். ஒரு குறுகிய நேரத்தில் அதை ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களோட நான் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு டாபிக் என்னன்னா, நீங்க பச்சையான ஒளிவு மரமா. சங்கீதம் 52:8 ஒரு அழகான வசனம் இப்படி: நானோ தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல் இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றைக்கும் நம்பி இருக்கிறேன். கிருபை என்ற அந்த பதத்திற்கு தமிழ் படுத்தணும்னா அருள்னு பொருள். அருளை இன்னும் விளங்கிக்கணும்னு சொன்னா, தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற வெகுமதி. அதுதான் நேரடியாக கிருபைக்கான பொருளாகப்படுகிறது. அந்த கிருபையை குறித்து நம்ம அதிகம் சிந்திக்கணும். நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிமரத்தை போல இருக்கிறேன், தேவனுடைய கிருபையை என்றைக்கு நான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ஆதியாகமத்துக்கு நீங்க வாங்க. ஆதியாகமத்துல ஜலப்பிரளயம் வந்தபோது தேவன் பேழைக்குள்ள ஒரு குடும்பத்தை வச்சு காப்பாற்றினார். அந்த பேழை அரராத்து மலையில இறங்குச்சு. அப்போ அந்த பேழையில ஜன்னலை திறந்து முதல்ல காகத்தை வெளியில விடுகிறான் நோவா. 8ஆம் அதிகாரம் 6-7 ஆதியாகமத்தில் அந்த காகம் போவதும் வருவதுமா இருந்தது. அப்புறம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 8-9 வாசித்தீங்கன்னா புறாவை விடுறான் வெளியில். அது இளைப்பாறதுக்கு இடம் இல்லை, அதனால திரும்பி வந்துடுது. மறுபடியும் ஒரு வாரம் கழிச்சு வெளியில விடுறாரு. அந்த புறா தன்னுடைய அழகுல ஒரு ஒளி இலைய கொய்து கொண்டு வருகிறது. இந்த ஒளிவ இலை எதை காமிக்குதுன்னா கிருபையை காமிக்குது. நீங்க கரெக்டா அந்த 52ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கிறதுக்கு கிருபை ரொம்ப முக்கியன்றத நான் புரிந்து கொள்ள என்பதற்காக அங்க ஒளிவ மரத்தை ஆண்டவர் அங்க நினைவுபடுத்துகிறார். இந்த ஒளிவ இலையை பாருங்க, எல்லா மரங்களும் அழிஞ்சு போச்சு. ஆனா இந்த மரம் மாத்திரம் முதலாவது துளிர்த்து தழைத்து அது இலையை வெளிப்பட பண்ணியது. இது எதற்கு அடையாளமா இருக்குன்னா, தேவன் நம்மில் வைக்கிற கிருபைக்கு அடையாளமாக இருக்கு. அதனாலதான் சங்கீதக்காரன் பாடுகிறான், தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒளிவு மரத்தை போல இருப்பேன்னு சொல்றான். தேவனுடைய கிருபை நம்ம மேல விழும்போது நம்ம எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கப்படுகிறோம். முதலாவது ஆதியாகமத்துல 6-8 வாசித்தீங்கன்னா, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19:19 நீங்க பார்க்கும்போது லோத்துவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்னு வாசிக்க முடியும். 33ஆம் அதிகாரம் 12, 13 மற்றும் 16, 17 வசனங்களை நீங்க பாத்தீங்கன்னா, மோசேக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னு வாசிக்கலாம். தேவனுடைய பார்வையில் மரியாளுக்கு கிருபை கிடைத்தது என்று லூக்கா 1:30 நான் வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 15:10 மற்றும் 2 கொரிந்தியர் 12:9 வசனங்களில பவுலுக்கு தேவன் கிருபையை அனுப்புகிறார், கிருபையை வெளிப்படுத்துகிறார். My grace is sufficient for you என்று சொல்லுகிறார். இப்படி ஆண்டவருடைய கிருபை நமக்கு வேணும் அன்பானவர்களே. இப்போ அந்த 52ஆவது சங்கீதம் 8ஆம் வசனத்துக்கு வாங்க. தேவனுடைய ஆலயம் இருக்குல்ல, அந்த ஆலயத்துல தான் எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. 65ஆவது சங்கீதம் 4ஆவது வசனத்துல அங்க நன்மை இருப்பதாக நான் வாசிக்கிறோம். சங்கீதம் 36:8 நீங்க வாசிக்கும் போது சம்பூரணத்தினால் திருப்தி அடைவோம் ஆலயத்துக்குள்ள அப்படின்னு சங்கீதக்காரன் பாடுறான். சங்கீதம் 122:1, ஏசாயா 56:7 இந்த வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய ஆலயத்துல மகிழ்ச்சி இருக்கு, சந்தோஷம் இருக்கு அப்படின்னு விளைவிக்க முடியும். 93ஆம் சங்கீதத்துல 5ஆவது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கதான் பரிசுத்தம் இருக்குன்னு இருக்கு. அதே போல மார்க் 3ஆம் அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கும் போது அங்கே தேவனுடைய ஆலயத்துக்கு சென்றவன் சுகமடைந்தான் என்று வாசிக்கிறோம். அதே போல லூக்கா நற்செய்தி நூல் 13ஆம் அதிகாரம் 10-16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பலவீனப்படுத்தப்பட்ட ஆவியினாலே பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி அற்புதமாய் விடுவிக்கப்படுகிறார். இப்படி தேவனுடைய ஆலயத்துல தான் எல்லா விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. தேவனுடைய ஆலயத்துல நான் பிரவேசிப்பதே கர்த்தருடைய கிருபை. அப்படிதான் நாம சங்கீதக்காரன் பாடுறான். சங்கீத புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆவது வசனத்துல கிருபையினால் நம்முடைய ஆலயத்துக்கு நான் பிரவேசித்தேன் அப்படின்னு சொல்ற சங்கீதக்காரன் சங்கீதம் 48:9 சொல்லும்போது, ஆலயத்துக்கு நடுவில் உன்னுடைய கிருபையை நான் சிந்திச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த தேவனுடைய கிருபை தான் ஆலயத்துல கொண்டு போகுது. ஆலயத்தில் இருக்கிற ஆசீர்வாதங்களை அனுபவிக்க செய்கிறது அந்த கிருபை தான். அதனாலதான் கிருபைக்கு அடையாளமான ஒளிவு மரத்தை சங்கீதக்காரன் சொல்றான். 36ஆவது சங்கீதம் 7ஆவது வசனத்துல சங்கீதக்காரன் சொல்லும்போது, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலே அடைகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, தேவனுடைய ஆலயத்துல நீங்க பச்சையான ஒளிவு மரத்தை போல இருந்தீங்கன்னா தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினால நீங்க திருப்தி ஆவீங்க.
கர்த்தருடைய ஆலயம் தருகிற ஆசீர்வாதத்தை அனுபவிப்பீங்க. ஒலிவ மரத்தை போல அந்த ஒலிவ இலை எப்படி தேவனுடைய பார்வையில் நாம் பெறுகிற கிருபைக்கு அடையாளமாக இருக்கிறதோ, அதுபோல பச்சையான ஒலிவ மரமாக, அதாவது கிருபையை பெற்றவர்களாக தேவனுடைய ஆலயத்தின் சம்பூர்ணமான நன்மைகளை நீங்கள் அனுபவிக்க வாழ்த்துகிறேன். God bless you.